பக்கா கிரிமினல் உன் மாமனாரு. ஆமாண்டா, நிலா இருந்ததால என்னால சொல்ல முடியல. ஆனா அந்த ஒரு நாளைக்கு இருக்குடா. பிடிக்கலன்னா முகத்துக்கு நேரா சொல்லிருக்கோம்டா. ஆனா ஒண்ணு சொல்றா, அவங்க வீட்டுல எல்லாரும் நீ நகையை திருடிட்டு போயிட்ட ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது நிலா மட்டும் அதை நம்பவே இல்ல. அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லடா. என்ன என் பேர் அடிப்படுது? அது இல்லப்பா, உங்க வீட்டுல எல்லாரும் சோழன் தான் திருடன்னு சொல்லும்போது சோழன் திருடிருப்பான்னு நீ நம்பவே இல்லல, அதை சொல்லிட்டு இருந்தேன். எங்க உங்க வீட்டுல எல்லாரும் நான் தான் நகை பணத்தை திருட்டேன்னு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையா? எனக்கு எப்படி அப்படி தோணும்? நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. அவ்வளவு நல்ல இல்லையே. இவன் எப்படி நம்புனீங்க? எனக்கே ஒரு செகண்ட் இவன் எடுத்துட்டு போனாலும் போயிருப்பானு தான் தோணுச்சு. ஏய் சும்மா சும்மாடா. என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களை மட்டும் இல்லங்க, நான் உங்களே நம்பினேன். நிஜமாவே அண்ணனுக்கு கால் அடிபட்டிருக்கு, அதான் உங்களை போக சொல்றாங்க. இப்படி அவங்க போட்ட டிராமா அவனை நம்பினேன். ஆனா அவங்க மாதிரி நான் ஏமாத்தலங்க. நீங்க ஏமாத்தலங்க, நீங்க கரெக்டா தான் இருந்தீங்க. அப்பா நான் வேற தண்ணி எடுத்து வரேன், அது பள்ளம் குடிச்சது. பரவாயில்லண்ணா, இதுல என்ன இருக்கு? பணம் நகை எல்லாம் நிறைய கொடுத்தாங்களோ? ஆமாண்டா, ஒரு பேக் நிறைய பணம் நகை எல்லாமே கொடுத்தாங்க. என்ன நம்பி இவ்வளவு தொகை கொடுக்குறாங்களே, நிஜமாவே ஏதோ அவசரம் தான் போல இருக்கு நானே நம்பிட்டேன். இப்பதான் தோணுது, ஒருவேளை அதெல்லாம் கோல்டே இல்லையோ, கோல்டு மாதிரி எதையோ வச்சு ஏமாத்துறாங்க போல. இல்லங்க, அது எல்லாமே ரியல் கோல்டு தான். அடிக்கடி இப்படி எல்லாம் கைமாத்துவாங்கன்னு அண்ணி சொல்லி கேட்டிருக்கேன். அந்த வீட்டுல இருந்துட்டே எனக்கு தான் இதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்போ அதுல இருந்ததெல்லாம் கோல்டு தானே சொல்றீங்க? ஆமாங்க, கோல்டு தான். வா, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். என்னது இது? அது பேக் எடுத்துட்டு போகும்போதே லைட்டா சுட்டுட்டேன். அது பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். அதான் ஒரு பாக்ஸ்ல இந்த கோல்டு காயில நிறைய இருந்துச்சு. அவங்க கிட்டப்பட்ட அவமானத்துக்கு அதுல இருந்து ஒரு 2 எடுத்துக்கேன். ஏங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்கு நான் வந்து எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவளை நகை பணத்துல நான் இத்தனை தான் எடுத்தேன். இல்ல வாழ்க்கையெல்லாம் தனியா வந்து யாருக்கு எடுக்க வேணாம். இவனை அழிச்சுப்பான். டேய் சோழா, என்ன பழக்கம் இது? அண்ணா, நான் எவ்வளவு அடி வாங்கிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அவமானப்படுத்தாங்க தெரியுமா? கட்டி வச்சு அவங்களுக்கு போர்டைக்கு முதல்ல நடிச்சாங்க. ராத்திரி பகல் அடி வாங்கிருக்கேன். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு காசு வேணாமா? இது என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னே. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அண்ணா நீ சும்மா இருண்ணே, என் சட்டையெல்லாம் கழட்டி பார்த்தா தெரியும் எவ்வளவு உள்கா இருக்குன்னு. இது கூட இருக்கக்கூடாது அதுக்கு. அதுக்காக இப்படியாடா? விடுங்கண்ணா, அவர் இதை எடுக்காம விட்டுருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு, நியாயமா அவங்க தானே சோழனுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கம் செலவு பண்ணிக்கணும். அவங்க கொடுக்கல,